வணக்கம். நமது அமெரிக்காவின் புதிய பிரதமராக உள்ள ட்ரம்ப் அவர்கள் பல அதிரடியான நடவடிக்கை எடுப்பேன் என்று வந்தார். முக்கியமாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கும் போரை நான் ஆட்சியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக நடந்திருக்காது என்று சொன்னார். உலகமே மிக ஆச்சரியப்பட்டது. எப்படி தடுத்திருப்பார்? ஐரோப்பிய கூட்டமைப்பில் நேட்டோ நாடுகளோடு நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைக்கூடாது, இணைந்தால் பாதகமான முடிவுகள் வரும் என்று ரஷ்யா என்று போர் தொடுத்தது. இதுதான் முக்கியமான காரணங்கள். இதனால் இது எப்படி தடுத்திருப்பார் என்று ஆச்சரியப்பட்டோம். ஆனால் அது இங்கே ஒன்றும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக காணாமல் போன விஷயமாக ஆகிவிட்டது. மாறாக அவர் சொல்லியிருக்கார், நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கார். சம்பந்தமில்லாத முடிவு. இவர் எப்படி போரை நிறுத்த போகிறார்? அதுதான் போருக்கே உண்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக உக்ரைன் கேட்க போகிறதில்லை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மிக கடுமையான அதிருப்தியில் உள்ளதாகவும் அவர் தன்னுடைய படைபலத்தை இரட்டிப்பாக உருவாக்குகிற முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்தார் என்பது உண்மை. அமெரிக்கா தொடர்ந்து ஆயுத சப்ளை ஒரு பக்கம் கொடுப்பது, அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். முன்னாள் அதிபர் ஐரோப்பிய நாடுகளும் கொடுக்கின்ற அந்த முயற்சி போய்கொண்டிருக்கும். யூரோப்போ நேட்டோ அமைப்பில் சேர முடியாது என்று ஒரு முன்னுக்கு பின் முரணமான ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கார். ட்ரம்ப் அதிரடியாக ஒரு ஒரு உத்தரவுகளை போடுவதும் கருத்துக்களை பதிவிடுவதும் பின்னர் எதிராக வாங்குவது ஒரு வழக்கமான விஷயமாகவே ஒரு உலக அரங்கில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனது சக கூட்டாளியான கனடாவுக்கும் கூட அவர் 20% வரி விதிப்பை கொடுத்திருந்தார். இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மற்றும் இந்த போதை கடத்தல்களை தடுக்க தவறினார்கள் என்ற ஒரு காரணத்துக்காகவோ சில காரணத்துக்காக அவர் அவ்வாறு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கார் மெக்சிகோ நாடுகளுடன். இப்போ அதை தொடர்ந்து இந்தியாவுக்கும் அதே மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கார், 25% வரி என்று. நமது மோடி அவர்கள் இந்தியா சார்பில் இவ்வளவு வரி விதித்திருக்கிறதுனாலே அங்கே கண்டிப்பாக அமெரிக்க முதலீட்டாளர்கள் சென்று தொழில் தொடங்க வாய்ப்பில்லை என்றே கருதி என்று சொல்லியிருக்கார். என்றாலும் கூட நம்முடைய நிலைப்பாட்டிலே அரசாங்கம் உதவுகிறது. ஆனால் மோடி என்ன சொல்கிறார்? ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எந்த அளவுக்கு வரி விதிப்பீர்களோ கூட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வரியை கூட்டுகிறோம், நீங்கள் எந்த அளவுக்கு வரியை குறைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வரியை குறைப்போம் என்று இந்தியா தரப்பிலே சொல்லியிருக்கார். என்றாலும் கூட நமது இந்திய பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பிப்ரவரி மாதம் 2025 அமெரிக்க விஷயம் ஒரு ராஜேந்திர விஷயமாகவும் நல்ல ஒரு பெணிக்காகும் விஷயமாக அங்கே அமைந்திருக்கின்றன. அவர் தன்னுடைய நாட்டுக்கு விஜயம் செய்யுமாறு நிறைய நாட்டு ஜப்பான் முதலான நிறைய நாட்டு அதிபர்களை அழைத்தாலும் கூட அது நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்பொழுது நமது மோடி அவர்களுடைய பிப்ரவரி மாதம் 2025 விஜயம் அமைந்திருக்கிறது. இங்கே பல இனிப்பான விஷயங்களும் கசப்பான விஷயங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இனிப்பான விஷயம் என்றால் மிகப்பெரிய பொருளாதார சந்தை ஆயுத உற்பத்தி நமக்கு கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். F-35 விமானங்களை நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பை பில்லியன் கணக்கிலே வரும் ஆண்டுகளிலே நமக்கு ஆயுத சந்தையை இங்கே கொடுக்க அவர் ஒரு பக்கம் நமக்கு 20% இந்தியா வரி விதிக்கிறது என்று அவர் குறை சொன்னாலும் அவர் அங்கே நமக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கார். F-35 விமானம் மிக நவீனமான F-16க்கு பின்னாடி மிக நவீனமான விமானம். ஒரு சில நாடுகளில் மட்டும் இருக்கக்கூடிய மிக அதிநவீன தொழில்நுட்பம் கூடிய விமானங்களில் இந்த F-35 விமானங்கள் முக்கியமான ஒரு பங்குகிறது. அதை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருப்பதும் ஒரு இணைப்பான விஷயம். மேலும் அவர் பல எதிர்பார்ப்புகளை இங்கே நமக்கு சாதகமாக கொடுத்திருக்கார். பாதகமான விஷயம் என்னவென்றால் வரி விதிப்பு. கண்டிப்பாக இந்தியாவுக்கு 25% வரி விதிப்பு என்று பயங்கரமாக சொல்லியிருக்கார். நமது பிரதம மந்திரி அவருடைய விஜயத்திலே அங்கே ஒரு நல்ல விஷயங்கள் ட்ரம்புடைய கைகோர்த்து ஒரு தோழமையோடு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கார்.
அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் கூட நீங்கள் முன்னெல்லாம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்தபோது தோழாக நாங்கள் எல்லாம் எதிர் நின்றபோது நீங்கள் அமைதியாக காத்தீர்கள், நீங்கள் எதிர்மை எங்களுடன் சேரவில்லை என்று சொன்னபோது அவர் நாங்கள் அமைதியை விரும்புகிறோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அங்கே மும்பை குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்த பாகிஸ்தானை சேர்ந்த ராணாவை, இந்திய வம்சாவை சேர்ந்த ராணாவை நம்மிடம் ஒப்படைப்பதில் ட்ரம்ப் அவர்கள் உறுதியேற்கிறார். ராணா மிக மோசமானவன் என்று சொல்லியிருக்கார். எனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவிரவாத பற்றி ஒரு துல்லியமாக ட்ரம்ப் தெரிந்து வைத்திருக்கார் என்றால் அது ஒரு நல்ல விஷயம். அவனை நம்மிடம் ஒப்படைக்க அவர் சம்மதித்திருக்கார். இது ஒரு பக்கம் சாதாரணமான விஷயம். அடுத்தது, அம்பானி அவர்கள் அமெரிக்க பணத்தை இந்திய அதிகாரிகள் கொடுத்து லஞ்சமாக கொடுத்து அது பல பாதகமான விஷயங்கள் ஏற்படுத்திக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னபோது மோடி அவர்கள் நாங்கள் எல்லோரையும் இந்த தரப்பில் முக்கிய தலைவர்கள் சந்திக்கும் இந்த நிகழ்வுகளில் நாம் எல்லோரும் இந்திய தேசமும் அமெரிக்கா தேசமும் இந்திய மக்களும் அமெரிக்க மக்களும் ஒற்றுமையாகவும் உலக மக்களும் ஒற்றுமையாக இருக்கும் என்று விரும்பதை ஒரு மிக இரு தலைவரும் இங்கே அங்கீகரிக்கும் நேரம் என்று ஒரு சிம்பிளாக அதை முடித்து கொண்டு விட்டார். எனவே இனிப்பும் கசப்பும் கலந்த பல தகவல்கள் அங்கே நமக்கு கிடைத்திருக்கின்றன. மெயினாக ஒரு கூட்டாளி, கனடா, ஜப்பான் இவர்களெல்லாம் மிகப்பெரிய கூட்டாளிகள் அமெரிக்காவுடைய. நாம் ரஷ்யா, அமெரிக்கா இரண்டுக்கும் நியூட்ரல் நாடாக எல்லோரும் வேண்டும் என்று ஒரு ராஜதந்திரத்தோடு நாம் இங்கே அணுகிறோம் எனும்போது நமக்கு ஒரு இவ்வளவு தூரம் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைத்திருக்கின்றன. வங்கதேச பிரச்சனை கூட ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். அந்த வங்கதேசத்திலே இப்பொழுது கலவரங்கள் நடந்து கொண்டுள்ளன. இந்த வங்கதேசத்துக்கு அதை பற்றி எடுக்கும் முடிவுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கார், மோடியிடமே விட்டு விடுகிறேன் என்று சொல்லியிருக்கார். இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய முடிவு. அன்னை நாடான வங்காளதேசத்தை பற்றி எடுக்கும் முடிவுகளுக்கு மோடியிடமே விட்டு விடுகிறேன் என்று சொல்லியிருக்கார். இது ஒரு ட்ரம்பினுடைய அருமையான ஒரு ராஜதந்திரம் என்று கூட சொல்லலாம். இந்தியாவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார். பாகிஸ்தானை பற்றி அங்கே ஒன்றும் இல்லை. பாகிஸ்தான் ஒரு செல்லாத நாடாக மாறிவிட்டது. அங்கே கலவரங்கள். பாகிஸ்தானுக்கு முன்பெல்லாம் F-16 கொடுத்த விமானங்களை கொடுத்த காலமெல்லாம் இந்தியாவுக்கு பாதகமாக ஒரு காலத்தில் நடந்தன. இப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார சந்தையாக உலகம் பார்க்கிறது, அமெரிக்காவே பார்க்கிறது என்றாலும் கூட. ஆனால் பாகிஸ்தானை எந்த ஒரு கண்ணோட்டத்திலும் பார்ப்பதற்கு உலக நாடுகள் தயாராக இல்லை. ரஷ்யா, சீனாவும் கூட அங்கே முன்வைத்தவர்களை பல முன்னெடுப்பு திட்டங்களை செய்து பின்வாங்கி அப்படியே ஒரு இடத்துல ஒரு நிலையாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அங்கே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு நாடும் சப்போர்ட்டும் இல்லை. அங்கேயே ஒரு இராணுவ ஆட்சி தான் நடக்கிறது. ஒரு உருப்படியான ஒரு குடியரசு ஆட்சி, மக்களாட்சி இல்லை என்று இம்ரான்கான் சொல்லியிருக்கார். அது ஒரு நாடு இல்லை, அது இங்கே விவாதத்துக்கு தேவையில்லை. இதோடு இங்கே மிக முக்கியமான தகவல், ட்ரம்பினுடைய அதிரடி நடவடிக்கைகள். ஜெர்மன் பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஒரு குறிப்பிட்ட நாடு உலக அரங்கிலே மிக மேலாண்மை செய்வதை விரும்பவில்லை என்று ஜெர்மனி பிரதமர்கள் சொல்லியிருப்பது மிக ட்ரெண்டிங்கான விஷயம். ஒரு குறிப்பிட்ட நாடு உலகத்திலே மேலாண்மை செய்வது விரும்பவில்லை. இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கை. உதாரணமாக ஐரோப்பிய சந்தையிலே டாலருக்கு இணையாக ஐரோப்பிய கரன்சி உருவாக்கினால் 100% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் சொன்ன இந்த விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவர் ஒரு பதிலடியாக ஜெர்மன் பிரதமர் சொல்லியிருக்கார். உலக அரங்கிலே மிக மேலாண்மை செய்வது ஒரு குறிப்பிட்ட நாடு மேலாண்மை செய்வது விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம். நிறைய இந்த ஐரோப்பிய தேசங்கள் வருத்தப்படுகின்ற ட்ரம்பினுடைய சில போக்குகள், இந்த மாதிரி பல விஷயங்கள், வரி விதிப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ என்றாலே எல்லாமே அவங்களெல்லாம் ஒரு கூட்டாளி நாடுகள். இவங்களுக்கு எல்லாமே ஒரு அதிருப்தி கொடுக்கக்கூடிய பல தகவல்களை ட்ரம்ப் சொல்லியிருப்பது
அவர்கள் அதிருப்திப்படும்படி நடந்திருப்பது எல்லோருடும் ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அரங்கிலே மிகப்பெரிய கேள்விக்குறியாக உருவாக்கி இருக்கிறது. கனடா முடியாத நாடுகளுக்கும் கனடா மிகப்பெரிய மின்சாரம் முதலான மிகப்பெரிய 80% விழுக்காடு மின்சாரம் முதலான பல விஷயங்களை, பல எரிபொருள், பல உற்பத்தி சக்திகளை அமெரிக்காவுக்கு கொடுக்கிறது. அந்த நாட்டுக்கே அவர் இந்த மாதிரி வரி வைத்திருக்கிறார். இதனால் ட்ரம்புடைய போக்கு உலக அரங்கில் மிகப்பெரிய சாதகமான போக்கை உருவாக்குனா பாதகமான போக்கு உருவாக்கும் என்பது சமீபத்தில் மிக குறுகிய நாட்களே தெரியும். அடுத்து அங்குள்ள ஒரு எல்லா இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸையும் வெளியேற்றுவது, அந்நிய குடியேறிகளை அங்கே மிகப்பெரிய ஒரு பாதகத்தை சாதகத்தை உருவாக்காது. ஏனென்றால் உற்பத்தியில் முதற்கொண்டு சந்தை வரை எல்லாமே தேக்கமடையும். எனவே மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுத்தி அமெரிக்காவிலேயே ஒரு நிறுவனம், ஒரு நிதி சார்ந்த நிறுவனம் கிடைத்திருக்கிறது. எனவே உலக அரங்கிலே அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சி மிக வேகமாக சரிவடையும் என்று சொல்லியிருக்கார்கள். பொருளாதார வீழ்ச்சி அடைந்தால் ஷேர் மார்க்கெட்டும் குறையும், எல்லாமே குறையும். உலக அரங்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக போர், மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு போராக, எந்த நாட்டும் யாரும் சண்டை போடவில்லை, எடுக்கும் முடிவுகளே மிகப்பெரிய ஒரு போராக, வர்த்தக போராக, பணவீழ்ச்சி போராக, வேலையில்லாத திண்டாட்ட போராக, ஆள் பற்றாக்குறை போராக மாறும் என்பது உலகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே உக்ரைனை நேட்டோவோடு சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பில்லை என்று சொல்வதும், டாலருக்கு இணையான ஒரு ஐரோப்பிய கரன்சி உருவாக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதும், அமெரிக்க மண்ணிலிருந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் அந்நிய குடியேறி வெளியேற்று அந்த நாட்டுக்கு உண்டான பாதகமான விஷயங்களும், ஆள் பற்றாக்குறை மாதிரியான விஷயங்களும், ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்தவுடனே எடுக்கக்கூடிய அதிரடி அறிவிப்பால் ஒரு அதிருப்தி அறிவிப்பதும், ஜோர்டான் அமெரிக்காவுடைய கூட்டாளியான ஜோர்டானில் காசா மக்களை வெளியேற்றி அங்கே குடியமர்த்து என்று சொன்னதும், அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருப்பதும் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக, டெய்லி பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்காகவே ஒரு எடுத்து என்ன என்று நினைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய உண்டாகும். ஏன்னா அமெரிக்கா மிகப்பெரிய சக்தியான நாடு என்பதற்கு மறுப்பு இல்லை. என்றாலும் கூட தன்னுடைய பிரைவேசியை எந்த நாடும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. தன்னுடைய மண்ணிலிருந்து காசை வெளியேற்ற காசா மக்கள் விரும்ப மாட்டார்கள், எந்த ஒரு முஸ்லீம் கட்டையும் விரும்ப மாட்டார்கள். அந்த மக்களை தன் சொந்த மண்ணிலிருந்து நான் வெளியேற்றுவேன், அங்கே ஒரு புதுசாக ஒரு கட்டமைப்பு உருவாக்குவேன், புதிய கட்டடங்கள் உருவாக்குவேன் என்பது இதெல்லாம் கொள்ள முடியாத விஷயங்கள். எந்த ஒரு குவைத், சவுதி மாதிரியான முஸ்லீம் கண்ட்ரிஸ் இவர்களெல்லாம் கூட்டாளி நாடுகள் இருந்தாலும் கூட, சில கண்ட்ரிஸ் அமெரிக்காவுடைய கூட்டாளி நாடுகள் இருந்தாலும் கூட தன் இனம் காணாமல் போவது எந்த நாடும் விரும்ப மாட்டார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய உலக அரங்கில் ட்ரம்புடைய அதிர நடவடிக்கைகள் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்துகிறது. எந்த அளவுக்கு கொண்டு வரும்போது எல்லா நாடுகளும் பார்த்துக்கிறாங்க. எந்த ஒரு நாடும் தன்னுடைய பிரைவேசி விட்டு போதை விரும்ப மாட்டார்கள். அதற்கு எதிராக கண்டிப்பாக உறுதியான ஒரு கொள்கையாளர்கள் முடிவெடுப்பார்கள், உறுதியாக நிற்பார்கள். அது இந்தியாவும் கூட, எல்லா நாடுகளும் கூட என்று இந்த உலகத்தில் இப்பொழுது இந்த 2005 பிப்ரவரி மாதம் ஒரு ட்ரெண்டிங் விஷயங்கள் உலகத்திலே உலா வருகின்றன என்பதை